பாம்பாட்டியா கைன் ரூட் போலாம்டா. நீ கைன் ரூட் போலாம். ஓ கவுண்டர் கவுண்டர். ஓ கவுண்டர். நாங்களாம் மேல் வரப்பு. ஆமா ஆமா. அப்ப நாங்க கீழ் வரப்பு. நீங்களே கீழ் வரப்பு. யார் சாமி? சாமி ஓ இது என்ன தெரியுமா? இதுதான் நாங்க ஆர்டர் பண்ணோம். பாம்பாட்டுக்குடி புட்டிசாமி. என்ன ஆட்டு? பாம்பாட்டுக்குடி புட்டிசாமி. ஓ பாம்பு பிடித்து நடத்து. ஆமா இது என்ன பிடிச்சதா பாருங்க. அது புட்டு பிடிச்சா சாமி இதுல என்னென்ன பாம்பு இருக்குது? என்னென்ன பாம்பு? பச்சை வண்டி ஊம்பு. பச்சை வெட்டி ஊம்பா. பச்சை வெட்டி ஊம்பு. சாமி உனக்கு புரியல? ஆமா பச்சை வெட்டி ஊம்பு அப்படின்னா பச்சை வெட்டி பாம்பு. அவங்க பாச மேல் மலையா. ஆமா அதான் சாமி. பெரிய ஊம்பு. இல்ல பெரிய ஊம்பிட்டு போறோம். சாமி பெரிய பாம்பு. பெரிய பெரிய பாம்பு. அது மட்டுமா சாமி? தமிழ கச்சல் செதுக்குறோம் சாமி. நம்ம பேச்சு அப்படி சாமி. ஆமா அது மட்டுமா சாமி? நீ நல்லா ஊம்பு சாமி. நல்லா பாம்பு நல்லா பாம்பு. நல்லா பாம்பு. கட்டிக்கார ஆடுது போதும். உங்களுக்கு பிடிச்சி ஊமுட்டு போதும். இதுக்காக போய் ஏன்னா ஒரு தாயை செத்துட்டு போறடா. இல்ல பாய்டா இன்னும் 300 நாள் கூத்து இருக்குது. நாலு கூத்தானா? ஆடி வச்சு பூரா கூத்துக்குது எங்களுக்கு. இந்த வச்சு கணக்கு 1.5 லட்சம் வாங்கினேன். இந்த கணக்கை கழிச்சிட்டு அவர் வேலை நீ போய் சேரு. உங்க காட்சி அம்புள்ள உங்க காட்சி எங்கேயும் போயிடல. அந்த 1.5 லட்சம் ரூபா வாங்க. எத்தனை நடவு உங்க வீட்டுக்கு நான் நடந்திருப்பணும். அந்த 1.5 லட்சம் ரூபா என்கிட்ட வாங்க. என் வீட்டுல உடனே நாங்க நடக்க மாட்டோம் தம்பி. உனக்கு போன் பாட்டு பாப்போம். வந்தா பாப்போம். வழியா உன் பொண்டாட்டி லைனுக்கு விட்டுருவோம். போன பொண்டாட்டி லைனுக்கு போன போட்டு 100 தலைவர் விட்டு கொண்டாந்து விட்டு அட்டை போட்டு கொடுத்துருவோம். ஏறி வர அட்டை கணக்க திட்டமா காய்ச்சி விட்டுருவாரு அவரு. அட்டை போட்டு வேலை செஞ்சு ஏறி வரல. நாங்க தலைவர்கிட்ட வசூல் பண்ணிக்குவோம். நான் கூத்தாடு வந்தது போதும். என் பொண்டாட்டி கூட்டி கொடுத்தது போதும். என்ன உண்மையான சோகின்னு இருக்கேன். அது இல்ல சாமி. நான் தான் முருகன் பெருமான். அம்மா டின்னுல ஒண்ணு என்ன சாமி அதுக்கு வர மாதிரி வருது உனக்கு? ஆமா நான் நாய் வருது சாமி. யார் சாமி இந்த வேஷம்? நாங்க முருக பெருமாள் பாத்தீங்களா? எத்தி முறை பாத்துக்கிற வேளாங்கண்ணில. என்ன சாமி வேளாங்கண்ணில முருக வேளாங்கண்ணி? ஓ அப்படியா? நானும் அல்லா கோயில் இல்ல. அவர் கையில கோஸ் திருப்பி இருக்கும். அவரு ரயில் வாகனம் வச்சிருக்காரு. எதற்காக இந்த ரூபம்? என் அண்ணன் இருக்கிறத. ஆமா மலையாள பகவதி. அந்த மலையாளத்திலே அதான்
மேல் மலையாளத்துல கந்தன் கார்கோடிங்க என் அண்ணையை பிடிச்சி சிறைச்சாலை போட்டு விட்டார். அதனால என் அண்ணையை நான் கொண்டு வரேன், வீட்டு வர வேண்டாம். அதனால எப்படி அந்த உருவத்துல போனா ஏண்டாங்க மேல் மலையாளத்துல எல்லா வித்தத்தையும் தெரிஞ்சவர். ஆமா என்னன்னுமா அந்த மந்திர மாயாஜல மந்திர கூடு கூடு கோயிலுக்கு குஞ்சே இல்லை சாமி. என் மனைவி இருக்காள வள்ளி, அவள் சோகிச்சே வள்ளி சோகிச்சே பண்ணில எங்க விட்டு அப்படியே பண்ணி பாம்பாட்டு கூட சோகி சாமி. பாம்பாட்டு கூட நான் மூத்திர விட்டு நானே சாமி கட்டிக்கார சாமி சாமி சோதி கட்டிக்கார சாமி கும்பிடுது சாமி கும்பிடுது கழி மூடுது இல்ல சாமி சோதிக்கு கட்டிக்கார கும்பிட்டு சாமி கும்பிட்டு சாமி பெரிய இடம் எனக்கு ஒண்ணும் துரிய புரியல சாமி. எனக்கு ஒண்ணும் புரியல சாமி. நம்ம பேச்சு அரை பேச்சு, மத்த பேச்சு சாமி நம்ம மசர பேச்சு. நாங்க ஊர் ஊரா என்ன சாமி இப்ப செய்யுமா தெரியுமா சாமி? சாமி எந்த வேலை என்ன வேலைன்னு கேள சாமி. மத்த மாதிரி மத்த குலட்ட வேலை வச்சுறாங்க. நாங்க இல்ல, நாங்க யாரும் ஏமாத்த மாட்டோம் சாமி. ஓ யாரையும் ஏமாத்த மாட்டோம். நாங்க என்ன செய்வோம்னா அங்க மோடி வைப்போம், மோடி எடுப்போம். நம்ம கிட்ட புத்தண்டு புத்துள்ள புள்ள வேண்டான இருந்தா சாமி மோடி வச்சு சாமி நம்மள்ட்ட சாமி பார்த்து முன்னாடி பண்றோம் சேலை பண்ண சாமி. அப்படி எப்படி அடிக்க வாலிக்கு வாங்கறதுக்கு எங்கெங்க போய் அங்க இது என்னது கிளம்பங்கலம் பறிச்சு எங்கெங்கயோ போய் பார்த்தா ஜோடி கிடைக்கல. ஒரு 2 ஜோடி கூட பொண்டாட்டி விடுட்டோம் சாமி. குஞ்ச தரு சாமி, உன் பிள்ளைங்க குஞ்சு கேட்டு சாமி. என் வீட்டுக்கார சொல்லி குஞ்சு கொடுக்குற சாமி. கவுதாரி குஞ்சு சாமி. இந்த திருக்கோளூர்ல பஸ் ஸ்டாண்ட்லமா இந்த குறைச்சி பூரா நல்லா போரிக்கும் பூச்சி மணி வைக்கிறது பழகுது. 6 மணி ஆச்சுன்னா கட்டி ஊத்து குடிச்சுட்டு ஹோட்டலுக்கு 2 இட்லி வாங்கி ஒரு சாம்பார், ஒரு வாளி சாம்பார் ஊத்து இந்த மாதிரி காலி பண்றோம். நீங்க பெரிய ஆளா உங்ககிட்ட வேலைக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோ. நீங்க கால மசல இருந்து மாலை மசல வரைக்கும் வேலை மசல வாங்கிட்டு உங்ககிட்ட கூலி மசல கேட்க போனா உங்களுக்கு ரோசா மசல கொடுக்குறாங்க. ஆமா வாட்ட வேலைக்கு வரணும். வாட்ட வேலைக்கு வந்தா நீ வேலை வாங்கிட்டு பின்னால வந்துட்டு சாமி சொல்லலாம். அப்போ இந்த கத்துக்கிறோம்.
சாமி எங்களுக்கு செப்ப சாமி நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் யார் தெரியுமா? நான் தான் வள்ளி நாயகம். அதனால கை வச்சு பேசாத. வர கார்த்தி மாசம் ஐயப்பங்களுக்கு நெருப்பு மெருக்கி போறான். எங்க போய் ஐயப்பன் கோயில் நெருப்பு பெண்கள் கரை என் மேல படுங்க நோட் ஆமாமா அது உண்மைதான். ஆடி மாசம் 43ஆம் தேதி குத்துறான்னு விட்டு வச்சுக்கிறோம் சாமிக்கு பெரிய ஆண்டவனுக்கு யாரும் கை வைக்காதீங்க. அதனால பத்து படக்கூடாது காயப்படக்கூடாது. ஆமா ஆடி மாசம் 43ஆம் தேதி எங்க கூத்து முடிவு இந்த குத்தவும் கரெக்டா இருக்கும். ஆடி மாசம் 43ஆம் தேதி வந்துருங்க பண்ணி பிரிச்சா எல்லாரும் சாமி நீ பெத்த பண்ணி ஆயிரு சாமி விடு சாமி. அத என் பேர் வள்ளிநாயகம். நான் எதற்கு ஆமா எதற்காக அதாவது இப்பேற்பட்ட வள்ளியை அதாவது சோகிச்சாக ஒருபடி கட்டளைத்தாரு. அதாவது ஏற்கனவே காலத்திலே எங்க மாமியார் இருக்காரு பாரு, அவங்க பகவதியா போயிட்ட பிறகு அந்த பகவதி வேணுங்கிற வரத்தை கண்டன் என்று சொல்லக்கூடிய அரக்க நாங்க பட்டோம் பாதாள திருச்சாலை போட்டு விட்டார். நாரதர் சொன்னார் இப்ப நேரடியா போனாலும் அவனை சமாளிக்க முடியாது. உன் பதியாகி மன்னவர் ஒரு சோகியாகவும் நீங்க ஒரு சோகிச்சாவும் போகணும்னு சொன்னார். நான் சொன்னேன் ஏன் அதாவது தெய்வம் இருக்கும்போது நான் போகணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நாரதர் சொன்னார் அம்மா வாங்கிட்டா நாகபாசம் இருக்கு. ஏன்னா என் தொடையில நாகபாசம் இருக்கு. அந்த கண்டன்காரோட பாம்பு ஒரு இருக்காது அந்த லைட்டை போட்டு பார்த்தேன். அப்படின்னா பருப்பா கட்டுவோம் ஓயாவ கத்தங்கிச்சு போய் கட்டு சாமி பாரு. அப்படின்னா அதான் நாகபாசம் இருக்கிறது நீ சென்றால்தான் முடியும். அதனால 17ஆம் மன்னரோட செல் அப்படின்னு தெரிவித்தார். அதன் பிரகாரம் வருட ஒரு முறை சென்று மாமனா மாமியார் ஆசீர்வாதம் வாங்கணுமே. இந்த தினத்தில் மாமியார் தனியாவும் மாமனார் தனியாவும் இருக்கிறார்களே இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த கார்வடைய நல்ல பாடம் புகழ்த்திட்ட வேண்டும் அப்படின்னு தெய்வான குறைச்சே போயிட்டான். அதனால நான் இப்ப எப்படி வந்திருக்கேன் ஜோதிச்சா வந்திருக்கேன். என்ன பார்த்தா எப்படி சேர்ந்திருக்குது சூப்பர் ஒன்று. அதனால 17ஆம் மன்னர் பார்க்க வேண்டும். பார்க்கலாமா?